ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 373 ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை முறையும் வயதும் தடையாகா. இத்தனை நாள் ஏதாவது ஒரு தினசிலேயே வாழ்க்கையை நடத்திவிட்டோம். இப்பொழுது திடீரென்று ஏதாவது சாஸ்திர பிரயாசம் செய்வது, கலையை கற்பது என்றால் எப்படி முடியும்? அதற்கு ஒரு வயசு இல்லையா? 5 விளையாதது 50 விளையாது என்ற பழமொழி இல்லையா என்று கேட்கலாம். அதற்கான வயசில்தான் அததுவும் சுலபமாக வரும் என்பதும், வித்யாபியாசத்துக்கு ஏற்ற ஒரு பருவம் உண்டு என்பதும் வாஸ்தவம்தான். ஆனாலும் இந்த தேசத்திலே பிறந்துவிட்டு இதன் ஏராளமான சாஸ்திரங்களில் ஒன்று கூட தெரியாமல் இருக்கிறோமே என்ற ஃபீலிங் இருந்தால் எந்த வயசிலும் வித்தியை வரும். ஆர்வமே இளவயசின் துடிப்பையும் கிராக்கிய சக்தியையும் கல்வியை கிரகித்துக் கொள்ளும் சக்தியும் உண்டாக்கிவிடும். இதுவரை ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் போய்விட்டோம் என்றால் அது நியாயமாக நாம் போயிருக்கப்படாத ஏதோ ஒரு முறைதான். ஆகையால் எந்த ஒரு முறையில்தான் நாம் போயிருக்க வேண்டுமோ அதிலே இனியாவது போவது என்ற உறுதியும் ஆர்வமும் இருந்தால் ஈஸியாக அப்படி மாற்றிக்கொள்ளலாம். 50 வளையமா என்று கேட்டதையே சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு வளையம் என்று காட்ட முடிய வேண்டும். உரிய வயசிலே ஒன்றையை கோட்டை விட்டவர்கள் இப்படி சேலஞ்ச் பண்ணி ஜெயித்து காட்டவே தான் அந்த பழமொழி ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். பிரத்யக்ஷத்திலேயே இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள். திருஷ்டாந்தமாக சமீப காலத்தில் புரொஃபசர் சுந்தரராமையர் என்பவர் இருந்தார். அவர் 50 வயசுக்கு மேல்தான் சாஸ்திரம் படித்தார். அப்புறம் கும்பகோணத்தின் ஸ்ரீமட சம்பந்தமுள்ளதாக உள்ள அத்வைத சபை மாதிரியான பெரிய வித்வத்சகர்களில் கூட இவற்றிலே பழம் தின்று கொட்டை போட்ட பெரிய பண்டிதர்களுக்கும் புரிபடாத தத்துவ நுட்பங்களை அவர்களே ஆச்சரியப்படும்படியாக எடுத்து விளக்கியிருக்கிறார். ஆகவே புதிய இளைஞர் தலைமுறையில் சிஷ்ய பரம்பரை உருவாக்குவதோடு வயதானவர்களும் இது முதல் நம் சாஸ்திரங்களிலோ கலைகளிலோ ஏதாவது ஒன்று அபியாசம் செய்து அதன் வழியாக பிரம்ம வித்திக்கு போகும் பாக்கியத்தை பெற முயல வேண்டும். அரசாங்கம் அல்ல, மக்களும் சீடர்களுமே பொறுப்பு. முற்காலத்தில் அரசர்களும் மகாவித்வான்களாக இருப்பார்கள். ராஜ சதஸ்கள் அறிவாளிகள் நிறைந்ததாக இருக்கும். நன்றாக வித்து சம்பாவனைகள் செய்தும் ராஜமானியங்கள் விட்டும் வித்வான்களையும் அதன் வழியாக வித்தியைகளையும் விருத்தி செய்தார்கள். இப்பொழுது நான் சொல்ல வேண்டாம், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று இருந்தாலும் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது கலாச்சார அபிவிருத்திக்கு அவர்கள் செய்வதை நாம் பாராட்டத்தான் வேண்டுமென்றாலும், செய்வதை நாம் ஏதோ குடியரசு நாளில் இத்தனாம் கோடி ஜனங்கள் உள்ள தேசத்தில் ஒரு 10 பண்டிதருக்கு கௌரவம் பண்ணுவது, சான்ஸ்கிரிட் ப்ரமோஷன் என்று ஏதாவது 2 பழைய ஓரியண்டல் ஸ்கூல்களுக்கு கிராண்ட் கொடுப்பது, 2 யூனிவர்சிட்டியில் சேர் வைப்பது, ஒரு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் தருவது, கிராமக்கலை உற்சவம் என்று ஏதாவது 4-5 நாள் பண்ணுவது என்பதாக செய்வதை எல்லாவற்றையும் கூட்டி கணக்கெடுத்தாலும் பொருளாதாரம், இராணுவம், நீர்ப்பாசனம் முதலியவற்றுக்கு செலவழிப்பதில் 100 ஒரு பங்காவது வித்யாபிவிருத்திக்கு போகும் என்று தோன்றவில்லை. அவற்றிலே காட்டுகிற இன்ட்ரெஸ்ட் இதிலே யாருக்கும் இல்லை, எந்த கட்சிக்குமே இல்லை. ஆனாலும் வெளிதேசங்களும் நம் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவதற்காக மட்டும் நம்முடைய வித்தியைகளையும் கலைகளையும் பற்றி நிறைய பேசுவதாக ஏற்பட்டிருக்கிறது. இவற்றுக்காக செய்கிற ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமலும் சாஸ்திரிய வழியில் இல்லாமலும் செய்யப்படுவதால் அவையும் உரியபடி பிரயோஜனப்படாமல் போகின்றன. இன்றைய இராஜாங்க ரீதியில் இதற்கு மேல் ஒன்றும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. அவர்களை குறை கூட சொல்ல வேண்டாம். ஆகவே பொதுவாக வித்தியைகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுஜனங்களும் சாஸ்திரங்களை வளர்க்க வேண்டிய குருபீடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிஷ்யவர்க்கமும் தான் இப்பொழுது விழிப்புணர்ச்சி பெற்று பொறுப்பெடுத்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்யணும். ஒரு விதத்தில் இராஜாங்க ரீதியில் நடக்காதது கூட நல்லதுக்கு தான் என்பேன். ஏனென்றால் அப்படி நடந்தால் ஜனங்கள் இவ்விஷயத்தில் அச்சட்டையாக இருந்து விட முடியும். அப்படி இல்லாத போதுதான் சகல ஜனங்களும் இவை நம்முடைய மகத்தான பாரம்பரிய சொத்து, இவற்றை நாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொந்த அக்கறையும் விசாரமும் காட்டி ஹிருதயபூர்வமாக ஈடுபட அதிக இடம் உண்டாகிறது. அரைக்குறை ஞானத்துக்கே ஆதரவு. வாஸ்தவ நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வியசனம்தான் மிஞ்சுகிறது. வர வர வித்தியைகளின் தரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு சாஸ்திரமாக மறைந்து கொண்டே வருகிறது. எத்தனையோ கலைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்கொண்டிருக்கின்றன. ஒரே இருட்டில் சின்ன மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட பெரிதாக தெரிகிறாற் போல்
குரு பீடங்களில் சொல்ப வித்வத்தோடு ஒருத்தர் இருந்துவிட்டால் கூட அவரை சிஷ்யலோகம் சர்வஜர் என்று புகழ்ந்து அவரும் தாம் அதற்கு மேல் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறது. மின்மினி பூச்சியை சொல்லும்போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. கதை என்றால் நிஜமாகவே நடந்த கதை. நீலகண்ட தீட்சிதரும் பழமாநேரி மகாதேவ சாஸ்திரிகள் என்பவரும் சம்பந்தப்பட்ட கதை. நீலகண்ட தீட்சிதர் மதுரையில் புகழ்வாய்ந்ததாக உள்ள திருமலை நாயக்கர் மகாலையும் புது மண்டபத்தையும் கட்டிய நாயக மன்னருக்கு மந்திரியாக இருந்தவர். மகா பக்தர். இவற்றோடு மகா வித்வானும் ஆனவர். பழமாநேரி சாஸ்திரிகள் இவர் மாதிரியே பிரசித்தி பெறாதவர். ஆனாலும் தீட்சிதரும் அவரிடம் எப்படி தோற்று போன மாதிரி ஆனார் என்று அந்த கதை தெரிவிக்கிறது. ஞான சூன்ய உலகத்திலே எப்படி மென்மணி பூச்சி மாதிரி துளிப்போற ஞானத்தை பகட்டாக காட்டிக்கொள்பவர்கள் தங்களை பிரமாதப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று மகாதேவ சாஸ்திரி எடுத்து காட்டிய ஸ்லோகம் இயற்றி சொன்னதில்தான் தீட்சிதருக்கு அவரிடம் ரொம்பவும் மரியாதை ஏற்பட்டது என்று கதை. வெறும் அரட்டை ஆசாமிகளும் மின்மினி அறிவினாலே பிரகாசிக்கிற இருட்டு சூழ்நிலையில்தான் இப்பொழுது இருக்கிறோம். இந்த மின்மினி ஒளியை மங்கச் செய்யும் நட்சத்திர கூட்டங்களின் பிரகாசம், நட்சத்திரங்களின் ஒளியையும் வழங்கப்படும் சந்திரோதயம், அந்த சந்திரனும் இருக்க இடம் தெரியாமல் அமைக்கப் போகும் சூரியோதயம் என்னும்படியாக மேலும் மேலும் நாட்டில் வித்யா பிரகாசம் ஓங்கும்படியாக செய்ய வேண்டும். இப்பொழுது பூர்ண யோகிதை உள்ள வித்வான்கள், சாஸ்திரஜர்கள், பழைய கலை தெரிந்தவர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள், சிற்பிகள், ரதக்காரர்கள், பரத சாஸ்திர நிபுணர்கள் என்று ஏதோ கொஞ்சமாவது இல்லாமல் போகவில்லை. ஆனாலும் அரட்டைக்குத்தான் மதிப்பு தருவது, தடாபடாவுக்குத்தான் மரியாதை செய்வது என்ற லோகம் இருப்பதில், கட்சி அபிமானம், ஜாதி அபிமானம் முதலியன இதிலும் தலை தூக்கி இருப்பதில் சாதுக்களாக அடங்கியிருந்து கொண்டிருக்கிற நிஜமான யோக்கியதையுள்ள இந்த சில வித்வான்களுக்கு ஆதரவு கிடைப்பது சமமாயிருக்கிறது. சவடால்காரர்கள் ஆர்ப்பாட்டமாக தங்களுடைய அரைகுறை ஞானத்தில் வேதாந்த சாஸ்திரம் வரையில் நம்முடைய வித்தியைகளை பற்றி எழுதுவது என்று ஜெகத் பிரசித்தி பெறுகிறது. நல்ல ஞானமுள்ள விஷயக்கர்கள் ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஆராய்ச்சி செய்து எடுத்து சொல்கிற விஷயங்களை பிரசுரம் செய்வதற்கு எவரும் முன்வருவதில்லை. இன்றைய நிலையில் தடபுடல் தான் வேண்டும், பூர்ண யோகியதை அவசியமில்லாத விஷயம் என்கிறது போது ஆகிக் கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் பொதுவாக வித்யா ஞானத்தின் சாஸ்திர அறிவின் லெவல் ரொம்பவும் இறங்கி இருப்பதுதான். மேற்கத்திய படிப்பிலே தேர்ந்தவர்கள் தற்பொழுது நிறைய இருந்தாலும் சுதேச வித்தியைகளில் பரிசயம் ஜனங்களுக்கு இல்லாததால் தான் இதிலே வாஸ்தவமான ஞானத்தை எடை போட முடியாமல் படாடோபமான அரைகுறை ஞானத்தை ஆதரிப்பதாக இருக்கிறது. இது சரியே இல்லை. ஆதரிப்பவர்கள் இல்லாவிட்டால் நல்ல வித்தியை உள்ளவர்களுக்கு மனசு தளர்ந்து போய் அவர்கள் தங்கள் வித்வத்தை தங்களுடைய சந்ததிக்கோ சிஷ்யர்களுக்கோ கற்றுக் கொடுக்காமலே போய்விடுவார்கள். நமக்கு வித்தியைகள் நஷ்டமாகி போகும். இப்படித்தான் தற்போதே நேர்ந்திருக்கிறது. இது மேலும் இப்படியே போய்கொண்டிருப்பதற்கு விடப்படாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்வதும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.